என் இனிய உறவுகளே, நாம் இன்று காண இருப்பது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக இருக்கும் இந்த திருவீரகம் என்று சொல்லக்கூடிய திரு சுவாமிமலை பற்றி இக்காணொலியில் பார்ப்போம். இத்திருக்கோயில் தஞ்சாவூரில் இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே தஞ்சாவூரில் உள்ள கும்பகோணத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்திருக்கின்றன. இத்திருக்கோயிலின் புகழ்களை பற்றிய பாடல்களை முருகப்பெருமானின் தீவிர பக்தரான அருணகிரிநாத சுவாமிகள் அவர்கள் தங்கள் பாடலில் பாடியுள்ளார். திருவீரகம் என்ற பழைய பெயருடனும் சுவாமிமலை என்ற புதிய பெயருடனும் இக்கோயில் திகழ்கின்றன. மேலும் இவ்வூருக்கான தனிச்சிறப்பும் உண்டு. அதாவது வெங்கல சிலை செய்யும் கலைநயமிக்க மக்கள் இவ்வூரில் வாழ்கின்றனர். மேலும் இம்மலைக்கு வேறு பெயரும் உண்டு. அதாவது தந்தைக்கு உபதேசித்த மலை என்றும் கூறுவார்கள். அதாவது முருகப்பெருமான் அவர்கள் தன் தந்தையாகிய சிவனுக்கு குருவாக இருந்து சில உபதேசங்கள் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மபெருமான் அவர்கள் ஒரு முறை முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது முருகப்பெருமான் அவர்கள் பிரம்மாவை நோக்கி படைக்கும் தொழிலை செய்யும் தங்களுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் என்னவென்று கேட்டார். உடனே பிரம்மபெருமான் அவர்கள் முருகப்பெருமானை நோக்கி பதில் எதுவும் தெரியாமல் சற்று திகைத்து நின்றதாக சொல்லப்படுகிறது. உடனே முருகப்பெருமான் அவர்கள் பிரம்மாவை நோக்கி படைக்கும் தொழில் செய்யும் தங்களுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லையா, இது சரியான செயலா என்று கேட்டிருக்கிறார். உடனே பிரம்மா பெருமான் தலை மீது முருகப்பெருமான் குட்டி அவரை சிறையில் அடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு சிவனாகிய ஈசனே நேரில் முருகனை சந்தித்து பிரம்மாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு முருகப்பெருமான் அவர்கள் தன் தந்தையே கேட்டதால் பிரம்மாவை விடுதலை செய்தார். அதன் பிறகு சிவபெருமான் அவர்கள் முருகனை நோக்கி உமக்கு இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். உடனே முருகப்பெருமான் அவர்கள் தனக்கு தெரியும் என்று சொன்னார். இதனை கேட்ட சிவபெருமான் அவர்கள் அந்த பொருளை தனக்கும் சொல்வாயாக என்று கேட்டார். உடனே முருகப்பெருமான் அவர்கள் ஈசனை நோக்கி இந்த நிலையில் நீ கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும்? உபதேசம் பெறுபவர்கள் சிஷியனாக இருக்க வேண்டும், உபதேசம் தருபவர்கள் குருவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனை கேட்ட சிவபெருமான் அவர்கள் இந்த சுவாமிமலையின் சிஷியனாக அமர்ந்து முருகப்பெருமானிடம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உபதேசத்தை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் முருகப்பெருமானே தந்தைக்கு குருவாக இருந்து இங்கு உபதேசம் செய்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த சுவாமிமலையில்தான் அவரை நாம் சுவாமிநாதன் என்று அழைக்கின்றோம். மேலும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் நாம் அழைக்கின்றோம். இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பண்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இங்கு உள்ள முருகப்பெருமானை நாம் மேலும் வெற்றிவேல் முருகன் என்றும் கதிர்வேலன் என்றும் அழைக்கின்றோம். குறிப்பாக இங்குள்ள முருகப்பெருமானை சுவாமிநாதன் என்று அழைப்பது தான் சிறந்த ஒரு செயலாக அமையும் என்று புராணங்கள் சொல்லப்படுகின்றன. இக்கோயில் அமைந்துள்ள இடம் ஒரு சிறிய ஒரு பேரூராட்சி தான். அதாவது கும்பகோணத்தில் உள்ள இந்த பகுதியில் இந்த கோயில் இருக்கும் இடத்திற்கு ஒரு பேரூராட்சியாக இன்றும் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இத்திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானின் சிலை சுமார் 4½ அடி உயரத்தில் நின்ற நிலையில் கம்பீரமாக பக்தர்களுக்காக முருகப்பெருமான் அவர்கள் காட்சியளிக்கிறார். தன்னுடைய வலது கரத்தில் தண்டாயுதத்தை ஏந்தி கொண்டும் இடது கரத்தை தன்னுடைய இடுப்பின் மீது வைத்து கொண்டும் சிறப்பாக காட்சியளிக்கிறார். குறிப்பாக இத்திருக்கோயிலில் நடைபெறும் விழாக்கள் எது என்றார், அது சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய சப்தஸ்தான விழாவாகும். இந்த விழா மிகவும் சிறப்பான விசேஷ பெற்ற ஒரு விழாவாக கருதப்படுகிறது. மேலும் வைகாசி விசாகம், ஆடி
மாதம் வரக்கூடிய கிருத்திகைகள் ஆடி மாதம் முழுவதும் இங்கு பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மேலும் இக்கோயிலில் பல்வேறு நாட்களில் விசேஷங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் சஷ்டியிலும் இத்திருக்கோயிலில் விசேஷமாக பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. குறிப்பாக இசுவாமி மலையில் நெல்லி மரங்கள் பிரசித்தி பெற்று வளர்கின்றன. நாம் சொல்லப்போனால் இம்மலை என்பது இயற்கையில் உண்டான மலை அல்ல. திருக்கோயிலில் பக்தர்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக அறுசுவை விருந்து வழங்கப்படுகிறது அன்னதானமாகவும். மேலும் கிருத்திகை போன்ற நாட்களில் இங்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இத்திருக்கோயிலில் உள்ள ராஜகோபுரம் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றன. மேலும் இக்கோபுரத்தில் 5 நிலைகள் இருப்பது சிறப்பு. பை மோட்டோ ஆப் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர், லைக் செய்யுங்கள், மேலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளி மூலியம் பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.